ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிஓடி பெரிய ப்ராப்ளமா அப்படிலாம் கேட்டால் கிடையாது. பிசிஓடி அப்படிங்கிறது நமக்கு உடம்புல ஒன் டைம் வந்துருச்சு அப்படின்னா அது எப்போ வேணாலும் திரும்ப வரலாம். பட் நம்ம பாடியை வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம், வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம், ஃபுட்டு சரியாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நம்ம வராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து தவிர்க்கிறது, நம்ம எப்படி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ரெமெடி வந்து நான் சொல்கிறேன். இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ கார்ப் டயட்டுன்னு சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ கார்ப் டயட் அப்படின்னா நீங்கள் 3 நேரம் நான் டயட் இருக்கணுமா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. லோ கார்ப் டயட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக சாப்பிடணும். அந்த மாதிரி உணவுகள் கார்போஹைட்ரேட் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு லோ கார்ப் டயட்னு சொல்லிட்டு சாட்ஜிபிடியோ கூகுள் யூடியூப் நீங்கள் எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சார்ட் கொடுக்கும். அந்த சார்ட்டை பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து ஆரம்பித்து வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து சர்க்கரை ஐட்டம் தான். இந்த கார்போஹைட்ரேட் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரியாகி ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர வைக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து ஓவலேஷன் வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகும் இல்லையா. ஸோ நம்ம அதுக்கப்புறம் சீக்கிரம் கர்ப்பமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தய டீயுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து நம்மளால் பண்ண முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஈஸியான ரெமெடி. நைட்டே கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் ஊற போட்டு மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் வெந்தய டீயை வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சிருப்பீங்க இல்லையா வெந்தயம், அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அதை வடிகட்டி நீங்கள் வந்து குடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீ காஃபி டிஃபன் இந்த மாதிரி திடமான உணவுகள் சாப்பிட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது. நீங்கள் லைட்டாக வேணால் காலைல சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெந்தய டீ எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் சைக்கிள்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதை, ஆளி விதை இந்த மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப பெஸ்ட்டு. இது எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசையில் தூவி சாப்பிட்லாம், இல்லை சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ஊற வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் இது எப்படி சாப்பிடும் அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு, சூரியகாந்தி இதுவுமே வந்து ரொம்ப அந்த எள்ளு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சூரியகாந்தி விதைகள் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பூசணி விதை, ஆளு விதை இதெல்லாம் நீங்கள் எப்போ சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆகி ஒரு 3 டேஸ்லேருந்து நீங்கள் ஓவலேஷன் வரைக்குமே வந்து இந்த விதைகள்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் 2ம் சேர்த்து 1 ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் வந்து இந்த பூசணி விதை, ஆளு விதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து உங்கள் ஓவலேஷன் முடிஞ்சிடுச்சு, நம்மளோட கருமுட்டையோட அது வந்து அந்த எக்கும் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்குமே வந்து இந்த எள் விதையும் சூரியகாந்தி விதையுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் இந்த விதைகளை வந்து எடுத்து சாப்பிட்டுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ வாட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தண்ணியில் தான் வந்து நம்ம க்ளோ வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கிராம்பு வந்து நீங்கள் நைட்டே 4 ஊற போட்டு காலைல எந்திரிச்சு இதையுமே வந்து வெறும் வயிற்றுல கொதிக்க வச்சு இந்த தண்ணியுமே வந்து நீங்கள் குடிங்க. இதுக்குமே வந்து பிசிஓடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதையுமே வந்து எடுங்க. வெந்தய டீ, க்ளோ வாட்டர் இது 2யும் ஒரே டைமில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து வெந்தய டீ வந்து மார்னிங் இப்போ ஒரு டைம் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிராம்பு தண்ணி வந்து நீங்கள் குடிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாக்கிங், சில எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலுமே ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் சைக்கிள்ஸ் வந்து ஒத்துக்காது. அதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து இதை ஃபாலோ பண்ணேன், எனக்கு எந்த மாற்றம் எதுக்குமே இல்லை,
எனக்கு இர்ரெகுலராக தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லி நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் வந்து 1 மந்த்து ஒரு 15 days 1 month ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்றுமே ஆகாது, எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஒரு 2 month 3 month வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாள் கேப் விட்டு நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கணும், அது கொஞ்சமாவது சரியாகணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் கேப் விட்டு அகைன் நீங்கள் வந்து 3 monthக்கு இது வந்து கண்டினியூ பண்ணலாம். இது மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வரல, எனக்கு எதுக்குமே இல்லை, எனக்கு அப்படியே தான் இருக்குன்னா நிறையா ப்ராப்ளம் இருக்குது. கருமுட்டையோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், ஃபோலிக் ஆசிட் கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம எல்லா விதத்துலேருந்து யோசித்து என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்லான்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்றபடி பிசிஓடியோ இரெகுலர் பீரியட்ஸும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட பிசிஓடி ப்ராப்ளமும் சரியாகும், ரெகுலர் பீரியட்ஸும் சரியாகும். நீங்கள் சீக்கிரமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.